எல்லோருக்கு வணக்கம். என் பெயர் யஷ்வந்த். நான் ஞானசேகர் பள்ளியில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன். அந்த கதையின் தலைப்பு நம்பிக்கை. பூஞ்சோலை என்று ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பச்சை பசேல் என்று மரங்களாலும் அழகிய மலைகளாலும் சூழ்ந்து இருந்தது. எங்கு நோக்கிலும் பறவைகள் என்று சத்தம் எழுப்பிக் கொண்டு பார்ப்பதற்கு குளுமையாக இருந்தது. அந்த ஊர் மக்கள் குடிநீர் எடுத்து வருவதற்கு அந்த மலைகளை கடந்து செல்ல வேண்டும். அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் அந்த மலையை குடைந்து ஒரு பாதை அமைக்க முடிவு செய்தனர். அந்த மலையின் அருகில் ஒரு அழகிய வட்டப்பாறை இருந்தது. அது நான் இந்த மலையின் அருகில் இருக்கிறேன், ஆனால் என்னால் இந்த ஊர் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று மிகுந்த வருத்தமடைந்தது. சில மாதங்களில் அந்த ஊர் மக்கள் அந்த மலையை குடைந்து ஒரு பாறை அமைத்தனர். ஆனால் நாளுக்கு நாள் இந்த பாறையின் வருத்தம் மட்டும் கூடிக்கொண்டே சென்றது. அந்த பாறையில் சென்ற வழிபோக்கர்கள் கூட நிழலுக்காக அருகில் இருக்கும் ஆலமரத்தடியில் தான் அமர்வார்கள். அதை பார்த்த பாறையோ, என்னிடம் எவ்வளவு நிழல் இருக்கு, ஆனா யாரும் என் அருகில் அமர்வதில்லையே என்று கண்ணீர் விட்டது. ஒரு நாள் இந்த வழியே சென்ற ஒரு வயதான முனிவர் அந்த பாறையின் அழகியை கேட்டு அதன் அருகில் சென்றார். அந்த பாறையின் கதையை கேட்டு அதற்கு ஆறுதல் சொன்னார். கவலைப்படாது, நம்பிக்கையோடு காத்திரு, ஒரு நாள் நீயும் இந்த ஊர் மக்களுக்கு பயன்படுவாய் என்று சொல்லி சென்றார். பாறையும் நம்பிக்கையோடு காத்திருந்தது. ஒரு நாள் அந்த வலையை சென்ற சில சிற்பிகள் அந்த பாறையை பார்த்து அதை சுற்றி நின்றனர். வெற்றி வெற்றி வெற்றி, நாம் பல நாட்களாக தேடிய பாறை கிடைத்து விட்டது, வெற்றி 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 என்று சந்தோஷமாக கூச்சலிட்டனர். பாறைக்கு ஒன்றும் புரியவில்லை. சில மாதங்கள் கடின உழைப்பிற்கு பிறகு அந்த சிற்பிகள் அந்த பாறையை ஒரு அழகிய அம்மன் சிலையாக மாற்றினர். அந்த ஊர் மக்கள் அனைவரும் அந்த பாறையை வணங்கினர். பாறையின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கு பலன் கிடைத்து விட்டது. நண்பர்களே, இந்த கதையில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு கற்பாறை நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் ஆகிய நம் மனதில் நம்பிக்கையோடு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி நிச்சயம். இதைத்தான் திருவள்ளுவரும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று கூறியுள்ளார். வாழ்க தமிழ் மொழி, வளர்க தமிழ் மொழி. தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.